ஏங்க இன்னைக்கு என்னமோ எனக்கு மனசு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்னம்மா என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா? இல்லை டாக்டர் எங்கேயா சொல்லுமா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசுதான் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. யார் இந்த நேரத்துல? ஆகாஷ், என்னடா அது? அம்மா, இது மீரா. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். என்னம்மா என்னாச்சு? என்னது? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? பெத்த அப்பா அம்மா நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. இப்போ எங்கள் விருப்பத்துக்கு என்னடா மரியாதைங்க? நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கோம் நினைச்சியா? என்னங்க? டேய், உனக்கு 19 வயசு தான் ஆகுது. ஒழுங்கா நான் மீச கூட முளைக்கல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அப்பா, நாங்கள் 2 பேரும் மனசார காதலிச்சிட்டோம்ப்பா. என்னது மனசார காதலிக்கியா? 19 வயசுல காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? குடும்பம்னா என்ன, பொறுப்புனா என்ன தெரியுமா உனக்கு? நாளைக்கு காலையில விடிஞ்ச அந்த உருப்படிக்கு சோறு கூட உனக்கு காசு கிடையாது. இது வரைக்கும் உன் பாக்கெட் மணிக்கு என் பர்சனல் தாடா உனக்கு காசு போயிட்டு இருக்கு. அதை மறந்துடாத. ஏங்க, சின்னஞ்சிறுசுக ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டு வந்துட்டாங்க, நீங்க சத்தமா பேசாதீங்க. நீ சும்மா இரு லட்சுமி. சின்ன சிறுசுக பண்ற காரியமா இது? இவனை இப்படியே விட்டாலும் வலிக்கு வராது. டேய், ஒரு பொண்ணை கூட ஒரு பெரிய விஷயம் இல்லடா. அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்தணும். நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு தலைவலியில கூட ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு கூட வண்டி இருக்காடா? இல்ல அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட காசு தான் இருக்கா? சும்மா இந்த இன்ஸ்டால ரீல் போட மட்டும் வயிறு நம்பிடாது. எல்லாத்துக்கும் காசு காசுன்னு சொல்லாதீங்கப்பா. படிச்சு முடிச்சு வேலை போய் சம்பாரிச்சுக்குவேன். இனிமேல் யாரோட பிச்சை காசு எனக்கு தேவையில்லை. என் மீரா எப்படி வச்சு காப்பாத்துன்னு எனக்கு தெரியும். சம்பாதிப்பியா? சார் என்ன படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? காலேஜ்ல செமஸ்டர் அரியர் கூட எனக்கு கிளியர் பண்ணல. உனக்கு எவ்வளோ வேலை கொடுப்பான்? பாசல் நிக்கிற டெலிவரி பாய் வேலை தான் கிடைக்கும் உனக்கு. அதுல வர காசு வச்சு உன் வண்டி பெட்ரோல் கூட பத்தாதா? அப்புறம் எப்படி குடும்பத்தை நடத்துவ? எந்த வேலையா இருந்தா என்னப்பா? நான் கஷ்டப்பட்டு உழைப்பனே தவிர இவ்வளவு என்னைக்கு தவிக்க விட மாட்டேன். இன்னிலிருந்து உங்கள்ட்ட இருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேணாம். இந்த வீட்டுல ஒரு மூலையில நாங்க இருக்கிறோம், அது வேணாம்னு சொல்லுங்க, வெளியே போயிடுறோம். போனா இப்பயே போய்க்கோ. ஆனா உன்ன மட்டும் நான் வச்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது நீ பாக்குற சினிமா மாதிரியோ இல்ல நீ பாக்குற இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரியோ இல்ல. உண்மை ஒரு நாள் உன்னை சுடும் போது அப்பா நீ வந்து இந்த வீட்டு முன்னாடி நிப்ப. அப்ப உனக்காக இந்த வாச கதவு திறந்திருக்காதா? ஆகாஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உங்க அப்பா காலையில திட்டினது இப்ப வரைக்கும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. நம்மளால இங்க சமாளிக்க முடியுமா? பயப்படாத மீரா, ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் நாளைக்கே ஒரு வேலை தேடிடுவேன். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் உங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி நம்ம காதலை ஒத்துக்குவாங்க. அத்தை, நானும் உங்களுக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணட்டுமா? இங்க பாரு மீரா, இது ஒண்ணும் உங்க அம்மா வீடு மாதிரி இல்ல. இங்க சமைக்கணும்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வரணும். இந்தா இந்த காய்கறியை நறுக்கு முதல்ல. இப்ப புரியுதா ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுங்கிறது? இன்ஸ்டால போட்டோ போடுற மாதிரி ஈஸியா இல்ல, புரியுதா? போய் கைய கழுவு போ. ஏன் இவ்வளோ லேட்டு? நான் எவ்வளோ பசியில் இருக்கேன்னு தெரியுமா? சாப்பாடு ஆறி போச்சு பாரு. இனிமேல் இதை நான் எப்படி சாப்பிடுவேன்? ரேட்டிங் கம்மியாக தான் கொடுப்பேன். ஒரு 10 ரூபா டிப்ஸ் வாங்குறதுக்காண்டி இவ்வளோ திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. சே. ஆகாஷ், வந்துட்டியா? இன்னைக்கு என்னால சுத்தமா முடியலடா.
உங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு வந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு வெறும் 400 தான் கிடைச்சது. அதுலேயும் 200 பெட்ரோலுக்கே போயிடுச்சு. மீதி இருக்க 200 வச்சு தான் அடுத்த வாரத்துக்கு உண்டான ஜாமெல்லாம் வாங்கணும். இன்னைக்கு ஒரு நாள் வீட்லயே சாப்பிட்டுக்கலாமே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மீரா ப்ளீஸ். என்னடா நீ எப்ப பாரு காசு காசுன்னு சொல்ற? நம்ம கல்யாணம் பண்றதே நம்ம ஜாலியா இருக்கலாம் தான் நினைச்சேன் தெரியுமா? ஆனா இப்ப பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதான் மீரா நானும் சொல்றேன், இங்க ஜாலியா இருக்கணும்னா கூட காசு தேவைப்படுது. இதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை தான் நீயும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் மீரா. மீரா, இன்னும் அந்த நேரத்துல வந்திருக்க? ஏய், உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டது? இங்க எதுக்கு வந்து நிக்கிற? என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ள கூட எதனால சண்டையா? அம்மா, அங்க இருக்கவங்க யாருமே என்னை ஏத்துக்கலம்மா. அவன் அம்மாவும் அப்பாவும் கூட என்னை மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. 10 குறைக்கு அவனும் ரொம்ப மாறிட்டான். அவன் பழைய ஆகாஷாவே இல்லம்மா. ஏய், மாறிட்டான்னா அப்புறம் என்ன நடக்கும் நீ நினைக்கிற? அன்னைக்கு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாம போய் ஒரு கோயில போய் மாலையை மாத்திட்டு வந்து நின்ன. அன்னைக்கு எங்களை யாருக்கும் உனக்கு கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை என்னன்னா ஒரு அடி விழுந்தோன்னே அப்பா அம்மான்னு தேடி வந்து நிக்கிறியா? அப்படி இல்லப்பா, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுது. ஆனா அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் கூட கிடைக்கல. எப்ப பாரு காசு வேலைன்னு குறிக்கோளை சுத்திக்கிட்டு இருக்கான். வேலையும் காசு இல்லாம எப்படி வாழ்க்கை ஓடுமீரா? 19 வயசு பையனுக்கு பொண்டாட்டியை பாத்துக்கிறத விட ரீல்ஸ் எடுக்கவும் பைக்ல சுத்திருந்தா இப்ப இருக்க பசங்களுக்கு பிடிக்கும். அவனே அவங்க அப்பா அம்மா செலவுல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். உனக்கு ஒரு சோப்பு வாங்கி கொடுக்கணும் கூட அவங்க கிட்ட காசு இருக்கா, வசதி இருக்கா? இல்ல அதான் 2K கிட்ஸ் காதல். ஏங்க மாப்பிள்ளைய விடுங்க, அவளே நொந்து போய் வந்திருக்கா. இப்ப எப்ப வந்து நிக்கிறாள்? படிக்கிற வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து 3 மாசத்துல மூட்டை முடிச்சோட வந்து நிக்கிறா. விடிஞ்ச அந்த ஊர் உலகம் என்ன பேச? உன் சொந்தக்காரங்க என்ன கேள்வி பேச மாட்டாங்க. இது உனக்கு தெரியாதா? நான் தலை குடிஞ்சு நிப்பேன்னு. சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். மன்னிப்புகள் அங்க இடம் இல்ல மீரா. நீ பண்ண காரியத்துக்கு நீயே உன் வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. உன்னால நாங்க இந்த தெருவில் தலை குனிஞ்சு நிக்கிறோம். போ உள்ள போ. யாராவது ஏதாவது கேட்டா நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். எல்லாம் எங்க தலை எழுத்து. உனக்கு என் மேல அக்கறையே இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிடுற. என்னை நீ கவனிக்கவே மாட்டேங்கிறடா. ஏண்டி அம்மா என்னை விட்டு போயிட்ட? தப்பு என் மேலே தாண்டி குட்டி. ப்ளீஸ் டி, என்னை மன்னிச்சிடு. ஏங்க இப்படியே இருந்தா எப்படிங்க? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வெளியில அலையிறான். சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. கண்ணு ரெண்டும் குழி விழுந்து பார்க்கவே முடியலங்க. அவன் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுக்காக பேச நம்ம தானங்க இருக்கோம். அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு எட்டு போய் அவங்க அப்பா கிட்ட பேசலாங்க. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் இறங்கி போனா அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம பையனும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். பேசி என்ன பண்ண போற வச்சுனே? இப்ப போய் பேசி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா அவன் பண்ணதெல்லாம் சரின்னு அவனே நினைச்சுக்குவான். ஒரு வார்த்தை கேட்டாங்க நினைக்க நம்ம கிட்ட. உங்க காலத்து காதல் வேற, 2K கிட்ஸ் காலம் வேற இருந்தா மனசுல நினைச்சு அவன் தாலி கட்டி இருப்பான். அதுக்காக இப்படியே விட்டுருவீங்களா? அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாதான்னு கேக்குறேன். கஷ்டப்படட்டும் லட்சுமி, கஷ்டப்படட்டும். அப்பதான் வாழ்க்கையோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது ஒரு நிமிஷத்து வேலை. அந்த பொண்ணை காலம் ஃபுல்லா கௌரவமா காப்பாத்துறது ஒரு ஜென்மத்து வேலை. அதை புரிய வைக்கதான் அவனுக்கு இந்த தண்டனையே. அன்னைக்கு அவசரப்பட்டு போய் தாலி கட்டும் போது இப்ப வரவழி அவனுக்கு தெரியல. கஷ்டப்படுறானு போய் ஒட்டணும்னு நினைக்காத. அவங்களா உனது ஒரு முடிவுக்கு வரட்டும். அது வரைக்கும் அவன் உழைக்கட்டும். அந்த உழைப்பு தான் அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தும். அது வரைக்கும் கஷ்டப்படட்டும் லட்சுமி. கஷ்டப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை லட்சுமி, கஷ்டப்படட்டும்.
எப்படி இருக்கீங்க ஆகாஷ்? ஏன் இப்படி முகமெல்லாம் பழுத்து போய் இப்படி இழைச்சிட்டீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன மீரா? நீ தான் உன் லைஃப்ல இருந்து சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிட்டியே. நேத்து கூட உன்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன். அதனால சந்தோஷமா சிரிச்சு ஜாலியா இருக்கிற மாதிரி தானே போட்டிருந்த. உனக்கு இதுதான் என்ன முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்றாங்கன்னு சும்மா போஸ்ட் போட்டது. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்க ஒரு சின்ன மெசேஜ் கூட பண்ணிருக்க மாட்டீங்களான்னு. எதிர்பார்த்துட்டு இருந்தியா? எனக்காண்டியா இல்ல வேற யாருக்காவதா? இங்க பாரு மீரா, உனக்கு காலேஜ் படிப்பு, இன்ஸ்டா, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு உலகம் இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் வெயில ரோடோட அலைஞ்சு ஒரு காசும் சம்பாரிச்சு எங்க அப்பா முன்னாடி நான் ஒரு மனுஷனா நிக்கணும். எனக்கு என்னோட வேலைக்கே டைம் சரியா இருக்கு. உன்னை பத்திலாம் எனக்கு யோசிக்க டைமும் இல்லை, அதோட மனசும் இல்லை. இங்க பாரு மீரா, இனிமே முன்னாடி வராத. நம்ம இடத்துக்கு செட் ஆகாதுன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம். அந்த முடிவுலே இருப்போம். இதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இந்தாடா ஸ்நாக்ஸ் சாப்பிடு. மதியம் கூட நீ சரியா சாப்பிடலன்னு அப்பா சொன்னாரு. எனக்கு வேணாமா, நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிடுடா. இன்னும் 5 மாசத்துல கோர்ட்ல எல்லாமே முடிய போகுது. அதுக்கப்புறம் நீ சுதந்திரமா இருக்கலாம். அந்த பொண்ணோட தொந்தரவு இருக்காது, நாங்களும் உன்னை எதுவும் கேட்க மாட்டோம். அப்புறம் நீ முன்னாடி மாதிரியே ஜாலியா இருக்கலாம். அம்மா ஒண்ணு கேட்கவா? இப்ப நீ சுதந்திரமா தான் இருக்கியா, இல்ல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சிறையில் அடைஞ்ச மாதிரி அடப்பட்டு இருக்கிறியா? ஏமா எப்ப பார்த்தாலும் பழைய கதையை பேசிட்டு இருக்கீங்க? அவ போயிட்டா, அவ சந்தோஷமா தான் இருக்கா. இன்னைக்கு கூட இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி தான் போட்டோ போட்டிருக்கா. அவளுக்கு என்னை பத்தி கவலையே இல்லைம்மா. நான் மட்டும் ஏன் கவலைப்படணும்? நான் என் வேலையை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு இது போதும். கண்ணுல தெரிகிற சிரிப்பு வேற, மனசுல இருக்கிற நிம்மதி வேறடா. அவ சிரிச்ச முகமா போட்டோ போடுறானா உலகத்துக்காக வெளியில போடுற வேஷம். நீங்க வெறித்தனமா வெளியில வேலை பாக்குறேன்னா உன் மனசுல இருக்கிற வலியை நீ மறைக்க போடுற வேஷம். இங்க பாரு ஆகாஷ், டூக்க கிட்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா இருக்கீங்களே தவிர, ஆனா அந்த வேகம் விவேகமா மாறலடா. நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? குடிக்கல பிரியிறோம், இதுல என்ன தப்பு? பிடிக்காம பிரியலடா, ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைச்சு பிரியுறீங்க. நான் இல்லாம கஷ்டப்படணும்னு அவன் நினைக்கிறா, நீ இல்லாம நான் ஜெயிப்பேன்னு நீ நினைக்கிற. இந்த ஈகோ போட்டியில ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைச்சு நீங்க வேகமா வெறித்தனமா ஓடுறீங்க. ஆனா கடைசியில நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய தோக்கடிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஒருத்தரை நேசிச்சது உண்மைனா அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்கறதுல என்ன குறைஞ்சிட போறீங்க? இங்க பாரு, வாழ்க்கையில ஜெயிக்கிறங்கிறது தனியா நின்று சாதிக்கிறது இல்லடா, நம்மள நேசிச்சவங்களோட சேர்ந்து வாழ்றது தான். நல்லா யோசி. கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், இதுதான் லாஸ்ட் இயர். அப்புறம் ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த ஒட்டும் இல்லை, வர ஒன்று. நீங்கள் 2 பேரும் முழுசாக பிரிஞ்சிருவீங்க. இதில் சம்மதமா? ஆகாஷ் வேண்டாம், இது வேண்டாம்டா. தப்பு பண்ணிட்டேன்டா. உங்க அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு நான் இப்படி வந்திருக்க கூடாதுடா. உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம என் சந்தோஷத்துக்காக எங்க வீட்டுக்கு வந்தது தப்பு தான்டா. என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அந்த சின்ன ரூமே போதும்டா. நான் அங்கேயே சந்தோஷமா இருந்துக்கிறேன். எனக்கு உன் கூட இருந்தாலே போதும். ப்ளீஸ்டா, என்னை மன்னிச்சிரு, இது வேண்டாம். சாரி. இல்லை மீரா, தப்பு என் மேலதான். நான் தான் உலகன்னு என்னை நம்பி வந்த உன்னை பாரம்னு சொன்னதுக்காக என்னால என்னை மன்னிக்க முடியல. என் ஈகோவால உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்.
அளவும் வச்சுட்டேன். இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட உன்கிட்ட வந்து பேச முடியாத தைரியம் இல்லாதவன ஆகிட்டேன். நான் சம்பாரிச்சு என்ன மீற பிரயோஜனம்? நீ உன் சிரிப்பு இல்லாத வீடு எனக்கு ஒரு நரக மாதிரி ஆயிடுச்சு. நீ தான் என்னை மன்னிக்கணும். என்னை மன்னிச்சுக்க மீரா, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு மீரா. போதும் ஆகாஷ், இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு அழுதது எல்லாம் போதும். உங்களுக்கு வாழ தெரியலன்னு தான் நாங்க பயந்தோம். இப்ப நீங்க உங்க தவற உணர்ந்துட்டீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. வாழ்க்கைங்கிற சட்ட புத்தகம் இல்லை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு வாழ்றதுதான் இருக்கு. இனிமேலாவது 2 பேர் புரிஞ்சு சந்தோஷமா வாழுங்க. The case is dismissed.